அடிக்காதே அடிக்காதே வணக்கம். நாங்கள் காலமாக நாங்கள் கப்பத்துறை அந்த காலத்தில் கப்பத்துறை அழைத்து வரப்பட்டது. இப்பொழுது முத்துநகர் என்று பேரும் அந்த பழைய பேரே நாங்கள் கப்பத்துறை அம்மன் ஆலயம் என்று சொல்லி நாங்கள் அந்த எங்கள்கிட்ட ஒரு 150-200 வருஷத்து காணியது. அந்த காணியில் நாங்கள் இருந்து கொண்டு அதில் இந்த 14 ஏக்கர் பொதி காணியும் இருக்குது. மற்ற எங்களுடைய சக விவசாயிகள் இருக்காங்க. எங்களுடைய என்ன பிற இனத்தவர்கள், எங்களோட சகோதரி மொழி பேசுகிற எங்களுடைய அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மற்ற வேறு சகோதரர்களும் இருக்கிறார்கள். அந்த காணியை நாங்கள் அபிவிருத்தி செய்து இலங்கைக்கு, அதாவது வெகு விரைவில் நாட்டுக்கு நாங்கள் சாப்பாடு போடக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இப்பொழுது அரசியல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வதற்கு எல்லாம் தீர்மானமாக இருக்குது. இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு விவசாய நாடாக இருக்க வேண்டிய இந்த நாடாக இருந்த நாடை இப்போ கொஞ்சமாக முன்னேற்றம் காண முடியாது. அந்த முன்னேற்றத்துக்கு நாங்கள் பங்களிப்போம், நிச்சயமாக பங்களிப்பது. ஆனால் இந்த முன்னேற்றம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த கிரவுண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. முதல் களத்தில் இறங்கி களவிஜயம் செய்து உள்ள ஆக்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கணும். எல்லாம் பாருங்க, சுற்றி வரைக்கும் இவ்வளவு எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் கடந்த இவ்வளவு நாங்கள் கஷ்டப்படுறோம். இவ்வளவு காலமாக அந்த காணியை நாங்கள் எல்லாம் செய்து நாட்டுக்கும் விரைவில் உலகத்துக்கு நாங்கள் சாப்பாடு நாங்கள் போடக்கூடிய தன்மையிலையும் வருவோம் என்றிருக்கேக்குள்ள இப்போ அரசியெல்லாம் இறக்குமதி செய்து கொண்டு எங்களோட காணியெல்லாம் வேற எங்களோட வயிற்றில் அடித்து கொண்டு எங்களோட விவசாயிகள் எப்படி அவங்க முன்னுக்கு செய்வாங்க. விவசாயப்படுற கண்ணீர் நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லும். மாணவடிகள் தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வுண்டு கண்டு எங்களுடைய காணிகள், அதாவது இது எங்களுடைய சொல்றதை விட உங்களுடையது, இந்த நாட்டினுடைய அந்த காணிகளை நீங்கள் விவசாய காணிகளை எல்லாம் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த தந்து எங்களுக்கு வாழ வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்திய நிறுவனங்கள் செய்வதாக தான் நாங்கள் அறிகிறோம். அந்த இந்திய நிறுவனத்தோட வேற யாரும் இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு சன்ரைஸ் என்று சொல்றாங்க. எங்களுக்கு அது நாங்க விவசாயிகள், எங்களுக்கு பெரிய ஆவண ரீதியான விஷயங்கள் நிறைய தெரியாது. ஆனா எங்களோட நிலங்கள்ல பிரச்சனை வரைக்கும் நாங்க உங்கள்கிட்ட வாரோம். அப்ப எங்களோட நிலத்துல வார பிரச்சனைக்கு தீர்வைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். உங்களோட அபிவிருத்தி செய்ய வேணாலும் நாங்க ஒரு தரம் சொல்லல. ஆனா எங்களுக்கு ஒரு வகை சொல்லாம நீங்க என்ன அபிவிருத்திகளை போய் எங்களை தூக்கி எறிகிறது, அதுக்கு எப்படி நாங்க அனுமதிக்கிறோம்? இப்ப நாங்க இந்த இவ்வளவு குடும்பங்களை எங்க போய் நிக்கிறோம்? ரோட்டிலே அணிக்கிறோம். அதுக்கு வழி சொல்லுங்க. விவசாயிகள பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி நீங்க அபிவிருத்தி செய்யுங்க, ஏற்றுக்கொள்றோம். நன்றி.